ஸ்தோத்திரம். இன்று காலையிலே நாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அங்கே நீங்கள் வாசிப்பில்லை என்றால் 8ஆம் வசனம் இவ்விதமாய், இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால், ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். நீங்க 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அது சொல்லப்படுகிறது, 38 வருஷமாய் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்ப அந்த மனுஷனை பார்த்து தான் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். காரணம், மேலே சொல்லப்படுகிறது, அவன் இருக்கிற இடம் ஒரு அற்புதம் நிறைந்த இடம். இடத்தின் பெயர் பெதஸ்தா. இந்த பெதஸ்தா என்ற இடத்தினுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், ஒரு தூதன் அங்கே இறங்கி வருவான். அங்கே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை அவன் கலக்குவான். அப்ப யார் முந்தி அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது வெறும் ஒரு மனிதர்களுடைய ஒரு கற்பனை கதை அல்ல. ஏன்னா இயேசு இந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்ப அவன் இருந்த 38 ஆண்டுகளிலே அவன் இந்த அனுபவங்களை கண்டிருக்கிறான். என்ன அனுபவம்? பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறதையும், குளத்தை கலக்குகிறதையும், அதிலே முந்தி இறங்குகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டதையும். இது ஏதோ ஒரு நம்பிக்கை, மடதனமான ஒரு காரியம். எங்கப்பா பரலோகத்துல இருந்து தூதனை இறங்கி வருவான், எல்லாம் ஓடி போய் தூதனை பிடிச்சிக்க மாட்டாங்களா? அது ஒரு அதிசயமானதா இருக்காதா? வெறும் வியாதிஸ்தர்கள் மட்டுங்களா இருப்பாங்க? எவ்வளோ பேர் தூதனை பார்க்கணும்னு அங்க வந்திருப்பாங்க. இப்படி என்று இது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல. அந்த வியாதிஸ்தனே அதற்கு சாட்சியா இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த இடம், தேவ தூதன் இறங்கி வருகிற ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே ஒருவன் 38 வருஷமாய் இருக்கிறான். இன்று நான் இந்த நேரத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, யோசிச்சு பாருங்க. for 38 years, ரொம்ப 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 அதிகமான ஒரு நாட்கள் அவன் அங்கே இருக்கிறான். ஒருவேளை 10 வயசுல வந்திருப்பானே என்றால் இப்பொழுது அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 48 வயசு இருக்கும். 20 வயசுல வந்திருந்தா அப்படியே நம்ம 48 கூட்டின்னு போனா 38 கூட்டின்னு போனா எவ்வளவு வயசு உள்ளவனாய் அவன் இருப்பான். ஆனால் இயேசு அவனை ஆலயத்திலே கண்டு அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. அப்ப அவன் சின்ன வயசுல வந்த பையன் அல்ல, அப்படிதானே? அது நமக்கு விளக்கப்படுகிறது. அவன் சின்ன வயசுலயே, ஒரு 10 வயசுலயே கொண்டு வந்து விட்ட ஒருவன் அல்ல. நல்ல புத்தி தெளிந்து அவன் செய்கிறது என்ன என்று அறிந்து துணிகரமாய் பாவத்திலே ஈடுபட்ட ஒரு நபரை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத, இதை காட்டிலும் கேடு உனக்கு வரும் என்று சொல். நான் முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம், இந்த கால அவகாசங்களை நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். for 38 years அவன் தேவ தூதனை பார்த்திருக்கிறான், அற்புதங்களை பார்த்திருக்கிறான், பேர் போன்ற ஒரு இடத்திலே அவன் இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கை மாத்திரம் மாற்றப்படாமலேயே இருக்கிறான். இன்றும் அநேகர் சபைக்கு வருகிறார்கள், இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறைபாடு இருக்கிறது. என்ன குறைபாடு என்றால், வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் அல்லது சயின்டிஸ்ட் சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய ஒரு பெரிய கருத்து என்னவென்றால், இந்த உலகத்திலே இருக்கிற பிரதானமான ஒன்று என்னன்னா நேரம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? டைம். ஏன்னா ஒரு முறை, இப்ப இன்னைக்கு என்ன டேட்டு? 27 ஆகஸ்ட் மாசம் 2024 ஆண்டு.
இந்த 27:11 இனி உங்க டைம்ல உங்க வாழ்க்கையில இனி என்ன பண்ணாது. ஆமா பாருங்க, என்ன பொய் பேச வைக்கிறீங்களே ஸ்டேஜில் நின்று. 26ஆம் தேதி 26ஆம் தேதி 7ஆம் மாசம் 2024ஆம் தேதி 11:35 இனி உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது, வரவே வராது. 11:35 வரும், ஆனா என்ன வராது. ஆமா, 2024 11:35 வரவே வராது. சில நேரங்களை நாம் தவற விட்டாலே கஷ்டங்கள் இருக்கிற. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நேரத்தை அறிந்திருந்தான். என்ன நேரம் என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். இயேசு இந்த வழியாய் வருகிறார். ஒரு நேரத்தை அவன் அறிந்து கொண்டான். இயேசு இந்த வழியா வருகிறார். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த வழியாய் எரிகோ வழியாய் போகிற அந்த இயேசு திரும்பி இதே வழியாய் என்ன பண்ண போவதில்லை, வரப்போவதில்லை. அவர் போகிறவர் எருசலேமிலே அவர் பிடிபட்டு அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார். அப்ப அந்த காலத்தை அறிந்த அந்த மனுஷன், மனிதர்கள் அவனை அதட்டியும் அவன் அமைதியா இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, அந்த டைமுடைய வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறான். அந்த நேரத்தினுடைய மதிப்பு. இந்த நேரத்தை நான் விட்டால் இனி என் வாழ்நாள் எல்லாம் நான் எப்படிதான் இருக்க போகிறேன், குருடனாக தான் இருக்க போகிறேன். என் வாழ்க்கை தரம் மாற்றப்பட போவதில்லை. இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் பிச்சை எடுத்துக்கொண்டே தான் இருக்க போகிறேன். அப்ப இந்த நேரத்தை யாருக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவனை அதட்டி அவன் என்ன செய்தானா, முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமான சத்தத்தை அவனிட ஆரம்பித்தான். காரணம் என்ன, இந்த நேரம் முக்கியமான நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கூட சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனா முக்கியமான நேரத்தை என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஏசு தானே அடுத்த சண்டேவும் இருக்கே சர்ச்சு 8:30 மணிக்கு தான். அடுத்த வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதே உபவாச ஜெபம் 11:30 மணிக்கு தான். அடுத்த மாசமும் இருக்கிறதே என்று சொல்லி அந்த நேரத்தை விட்டுட்ட பிறகு மறுபடியும் அந்த நேரம் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. உங்களுக்கு தெரிந்த இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். ஒரு ஸ்திரீ இருந்தால் 18 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ரோட்டுக்கு வரக்கூடாது. ரோட்டுக்கு வந்தா கல்லடித்து அந்த ஸ்திரீயை சாகடிக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த ஸ்திரீ யாரை தொட்டாலும் அவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார். எந்த வேலைக்கும் போக முடியாது. அந்த ஸ்திரீ வந்து ஒருத்தரை தொட்டுட்டாங்கன்னா அவங்க தீட்டுப்பட்டு போயிடுவாங்க. 7 நாள் அவர்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். 7 நாள் வேலை கட்டு, 7 நாள் சம்பளம் கட்டு. யாரெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சாங்களோ சேர்த்து கொள்ள முடியாது. அந்த 7 நாள் அவங்களே வீட்டுக்குள்ள போய் எந்த பாத்திரத்தையும் தொட்டு அவர்கள் சாப்பிட முடியாது. ஆகவே அந்த ஸ்திரீ ரோட்டுக்கு வந்தால் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஒன்று தெரியும், என்னுடைய நேரம் வந்திருக்கிறது. My time has come. என்னை நீங்க கல்லடிங்க, என்னை அவமானப்படுத்துங்க, என்னை என்ன சொன்னாலும் சரி, இந்த நேரத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிற வேளையிலே துணிகரமாய் தைரியமாய் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அந்த ஸ்திரீ எத்தனை பேரை தீட்டுப்படுத்தினாங்கன்னு தெரியல, எல்லாரையும் இடிச்சு மோதி வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவள் தொட்டா. உங்களுக்கு தெரியும், ஏன் தெரியுங்களா? இந்த நேரம் திரும்பி அந்த ஸ்திரீக்கு வரவே வராது. அந்த ஸ்திரீக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். வேதம் சொல்லுகிறது, தனக்குள்ள ஆஸ்தியை எல்லாம் செலவழித்தோம். இருக்கிற பணம், பொருள், வெள்ளி, நகை எல்லாத்தையும் எடுத்து அடமானம் வச்சு டாக்டருங்களுக்கு கொடுத்து 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 பல ஆண்டுகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்கு தெரியும், இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமான நேரம். ஆனால் இந்த மனுஷன் இடத்துல 38 ஆண்டுகள் இருந்தும் ஏன் இவனுக்கு அந்த நேரம் முக்கியமா தெரியல? இங்க சபையில வந்திருக்கிறவர்களை கூட நான் கேட்கிறேன், அநேக ஆண்டுகள் நீங்கள் சபைக்கு வருகிறீங்களே, ஆனால் வாழ்க்கையிலே மாற்றப்படக்கூடிய நேரங்கள் அநேக வந்து போயும், ஏன் அந்த நேரம் உங்களுக்கு முக்கியமா தெரியலன்னா, அதை தான் நம்ம 7ஆம் வசனத்திலே வாசித்தோம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு
வேற ஒருவர் நம்முடைய வேலையை செய்யணும்ட்டு நிறைய பேருக்கு ஆசை. அது நம்ம வேலை தான். ஆனால் என்ன பண்ணணும்? நான் ஜோம் பண்ண மாட்டேன், பாஸ்டர் ஜோம் பண்ணட்டும். நான் போக மாட்டேன், அவங்க பண்ணட்டும். அப்படி என்று அந்த நேரத்தை அவங்க என்ன பண்றாங்க? வேற ஒருவர் மேல பாரத்தை சுமத்திடுறாங்க. தாங்கள் செய்ய வேண்டிய காரியம், தாங்கள் நிற்க வேண்டிய இடம், தாங்கள் போக வேண்டிய இடம், தாங்கள் பார்க்க வேண்டிய நபர், தாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள், இவைகளை எல்லாவற்றையும் வேற ஒருவரை சார்ந்து இருக்கிறாங்க. யாரை சார்ந்து இல்லைன்னா கர்த்தரை சார்ந்து இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே நன்மை நடக்காததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை விசுவாசித்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணல, விசுவாசத்துல எடுத்து வைக்கவே இல்லை. சொல்ற காரியம் என்னது? அவங்க நினைச்சுதான் நடந்திருக்கும் தெரியுங்களா? அவங்க ஒரு லெட்டர் கொடுத்திருந்தா போதும், அவங்க ஒரு சைன் பண்ணி இருந்தா போதும், அவங்க என்ன கூட்டின்னு போயிருந்தா போதும், அவங்க எனக்கு துணையா நிக்கிறேன், நீ பயப்படாத, என் கூட வந்திருந்தா போதும். இந்த நாளிலே அநேக நேரத்தை அலட்சியப்படுத்துகிறதுனாலேயே நன்மை கால தாமதமாய் ஆயிக்கொண்டு இருக்கு. சபைகளில் கூட இருக்கிற ஒரு போராட்டம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் சொல்ற காரியம், இன்னைக்கு உபவாச ஜபம்னா ஒன்னும் ஒரு ஃபோன் தான் பண்றாங்க. என்ன ஃபோனு? நீங்க போறீங்களா போலியா? ஓப்பன் ஆயிரா உடனே என்னது? நீங்க போறீங்களா சிஸ்டர், பிரதர், நீங்க போறீங்களா? நீங்க போலியா, அதனால என்ன பண்ணல, நானும் போல. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நிறைய சம்பவங்கள் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம். சகேயு என்ற ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு பெரிய சந்தோஷம் அவன் குடும்பத்தில் நடைபெற போகிறது. ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாக போகிறது. பணத்தினாலே கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் வாங்கினதை காட்டிலும் 5 மடங்கு கூட திரும்பி கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. அந்த சந்தோஷம் இதுவரைக்கும் அவன் அனுபவித்திராத சந்தோஷம். ஆனா அவனுக்கு நேரம் புரிந்திருந்தது. இயேசு இந்த வரியாய் வருகிறார் என்று தெரிந்திருந்த பொழுது அவன் சாதாரண மனிதன் அல்ல. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவன் ஆயக்காரர்களின் தலைவன். அவன் யாருன்னா சாதாரணவன் அல்ல, டாக்ஸ் வசூலிப்பவர்களுடைய ஹெட். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், ஒரு பணக்காரன். ஆனால் அவனுக்கு தெரிந்திருந்தது, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நான் எப்படியாச்சும் இயேசுவை நான் பார்த்துதான் ஆக வேண்டும். இயேசுவை நான் பார்த்துதான் ஆக வேண்டும். ஐயோ, நான் படிச்ச படிப்புக்கு நான் போய் மரத்துல ஏறலாமா? என் கிட்ட இருக்கிற பணத்திற்கு நான் மரத்துல ஏறலாமா? எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, நான் மரத்துல ஏறலாமா என்று சொல்லி அவன் யோசிக்காமல் அவனுடைய நேரத்தை அவன் அறிந்திருந்தான். இப்படி போற இயேசு அப்படி பார்த்துட்டா போதும், இயேசுவை பார்த்தா போதும். பாருங்க, இன்னைக்கு கூட வந்திருக்கிறவர்களையும் தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவை பார்த்தா போதும், நினைச்சாலே போதும். உங்களுக்காக நிற்க ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு காலையில வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இது ஒரு விசேஷித்த நேரம். ஹல்லேலூயா. இது என்ன நேரம்? விசேஷித்த நேரம். தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிற விசேஷித்த நேரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சகேயு இயேசுவை பார்த்தா போதும் என்று மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு ஈட்டன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஒரு இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு செய்தியாளர் சொன்ன வார்த்தை எப்பயுமே இந்த சப்ஜெக்ட் சொன்ன ஞாபகம் வரும். எல்லாரும் அவனை பாவியின் வீடு, பாவி பாவி என்று சொல்லும் பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்தார். அவனை எப்படி பார்த்தாரு? கீழே பார்க்காம மேல பார்த்தாரு அப்படின்னாரு. அவன் பார்க்க வேண்டும் என்ற அந்த குறித்த நேரம் வந்த பொழுது இயேசு அவனுக்காய் நின்று அவனை அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறான், சகேயுவே, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள போனா ரட்சிப்பு உண்டாயிற்று, மனமகிழ்ச்சி உண்டாயிற்று. எல்லாரும் பாவி என்று சொன்ன அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த மாறுதல்களை நாம் பார்க்கும். இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். காலம் போயினே இருக்கு, ஒவ்வொரு வருஷம் போயினே இருக்கு. இயேசுவை தேடி வருகிறோம், உபவாச ஜபத்துக்கு வர்றோம். 7 மாசம் ஆயிடுச்சு, கடைசி வாரத்தின் வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் மாற்றம் இல்லை? ஏன் ஒரு அற்புதம் இல்லை? அங்க இயேசு 8ஆம் வசனத்துல சொல்லுகிறா, போதும், எழுந்துரு, உன்னுடைய நேரம் வந்துடுச்சு, உனக்கு அற்புதம் நடக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு, நீ எழுந்துரு, ஸ்டாண்ட் அப். ஆனா நம்ம என்ன சொல்றான்? இல்ல ஆண்டவரே, கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் பாஸ்டர் என் மேல கைய வச்சா போதும், அவ்வளவுதான், என் வாழ்க்கை மாறிடும். பாஸ்டர் கைய வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே வேற ஒருவர் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றாரு?
ஆமா, நம் நடுவில் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே இருக்கிறார். there is a God, there is a God. என வேதம் சொல்லுகிறது, என் நாமத்திலே நீங்கள் எங்கே கூடினாலும் நான் அங்கே இருப்பேன். தேவன் இங்கே இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். மேலே இருந்த 120 பேரை யார் அபிஷேகம் பண்ணிருப்பா? யாரு அவர்கள் தலைமையில கைய வைத்திருப்பா? அங்கே இயேசு இருந்தா. அவர்கள் காணாத ஒருவர் அங்கே இருந்தா. அவர்கள் வந்த சூழ்நிலையை மாற்றும்படியா இருந்தா. அப்போ ஒவ்வொரு நேரமும் நீங்க எப்படி இருக்கணும்னா, தேவ சமூகத்துல வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கணும். தேவதூதன் இப்ப கூட வரலாம், தேவதூதன் இப்ப கூட குளத்தை கலக்கலாம், தேவதூதன் இப்ப கூட அந்த இடத்துல ஒரு அசைவை உண்டாக்கலாம். நான் முதல் ஆளா இருக்கணும், நான் முதல் ஆளா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு இன்னைக்கு சுகம் வேண்டும், என்னோடு கூட கர்த்தர் பேசணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் என்று சொல்லி வருகிற எல்லா நேரத்திலும் நாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நான் சொன்னது போல அவன் சின்ன பையனா இல்லாம ஒரு 20 வயசுல தான் அங்க வருகிறானே என்றால், இப்ப என்ன வயசு இருக்கும்? 58 வயசு இருக்கும், அப்படிதானே? அப்ப இந்த 58 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை அவன் இழந்து போயிருப்பான்னு யோசித்துப்பான். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்போ பேரம் பேத்தி எத்திருக்கணும் அவர், அப்படிதானே? ஆனா ஒன்றும் மனைவியே பார்க்கல, இன்னும் பிள்ளைகளை பார்க்கல, இன்னும் சொத்து சுகங்கள் வாங்கல. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் குளுக்கோஸ் பாட்டிலு, அப்படி திரும்பினா ஹார்லிக்ஸ் டப்பா, இந்த சைடு திரும்பினா திங்கக்கிழமை 3 மாத்திரை, செவ்வாய்க்கிழமை 3 மாத்திரை. அதுக்கெல்லாம் கூட இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டப்பா கொடுத்து மேலே எழுதி வச்சுட்டாங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. மாத்திரை மாத்திரை மாத்திரை. அங்கே பார்த்தா இன்ஜெக்ஷன். எங்கே திரும்பினாலும் நர்ஸு, டாக்டரு, எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதே தான் சுற்றி இருக்கு. ஏன்னா அவனுடைய பிரதானமான நேரத்தை அவன் என்ன பண்ணலை, பயன்படுத்தி கொள்ள. இங்கே இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. என்னவா? ரொம்ப நாள் சும்மா இருந்து நேரத்தை டைம் பாஸ் போலவே சர்ச்சுக்கு வந்து சும்மா கட்டியும் கையை தூக்கிட்டு நேரத்தை, அப்பா இன்னைக்கு உபாச ஜபம் போயிட்டோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிட்டோம், அப்படி என்று நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கர்த்தர் கண்டு, அவன் வெகு நாளாய், அநேக நாள் அவன் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அநேக நாளாய் அவன் குடும்பத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அநேக நாளாய் அவன் சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது, அநேக நாட்களாய் அவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிறது, அநேக நாட்களாய் அவன் ஒரு இருளிலே அந்தகாரத்திலே அகப்பட்டு இருக்கிறான் என்று தேவன் கண்டு, தேவன் அவனோடு கூட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அங்கே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவைகளிலே குருடர், சப்பானி, சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்தாங்க. எவ்வளவு பேரு? இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் பத்துனுந்தானா? அநேகர் இருக்கிறான். ஆனால் அநேகர் இடத்திலே கர்த்தர் பேசல. ஒருவனுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்த தெரியல. தேவன் இருக்கிறார் என்ற உணர்வற்றவனாய் இருக்கிறான். அவனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கூட இது நான் பேசுறேன்னு நினைச்சா நான் பேசுறது தான், கேட்டீங்களா? சந்தோஷமா இருக்கும், வெளில போயிடலாம். ஆனா இது கர்த்தர் பேசுறாரு நினைச்சா கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? 38 வருஷம்லாம் நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உனக்கு அற்புதம் இன்னைக்கே இருக்கு. வேதாந்தம் தான் சொல்ற, இன்றே ரட்சணை நாள். காட் இஸ் a God of today. தேவன் இன்றைய தேவன். தேவன் அவரு சொல்றாங்க, நாளைய குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பாரம் இருக்கு. நாளை தினம் இல்லை, இன்னைக்கு இப்போ. ஏசி எப்ப நான் போயிட்டு வாமா, நாளைக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? போயிட்டு வாமா, இப்ப முடியாதுமா, ஒரு 2 நாள் ஆகட்டும், ஒரு 3 வாரம் சர்ச்சைக்கு வா, 7 வாரம் சர்ச்சைக்கு வா, அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கர்த்தர் செய்வார்னு சொன்னாரா? தேவன் everyone who came to him, யாரெல்லாம் அவரிடத்துல வந்தாங்களோ உடனடியாக உடனடியாக. ஏன்னா தேவனுக்கு அந்த டைம் இம்பார்ட்டன்ட், அந்த நேரம் இம்பார்ட்டன்ட். அப்ப இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான நேரம். தேவன் உங்களோடு கூட பேசுகிற நேரம். தேவனுடைய சமூகத்துல வரீங்களா? உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும், ஏதோ ஒரு சர்ச்சில் நான் வந்து உட்காரல,
இங்க தேவன் இருக்கிறார், தேவ சிங்காசனம் இருக்கிறது. இங்க இருந்து தேவன் பேசுவான். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, ஆராதனையில இருக்கும்போது, நிச்சயமாய் நான் எதிர்பார்ப்பதற்கும் மேலானதை கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்ற அந்த நேரத்தை காத்துக்கொண்டே இருக்கும். எனி டைம். தேவ தூதன் ஒரு வேளை யோசித்து பாருங்களேன், 12 மணிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க எல்லாம் தான் வியாதிஸ்தர்கள், இதான் பெதஸ்தா குளம், இங்க குளம் இருக்கு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? 12 o'clock அவர் வருவார்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, நைட்டே போய் பத்துப்போம். அவர் என்னது எல்லாம் இதே போல உட்காந்து இருப்பீங்க. குளத்தை சுத்தி இன்னேத்திக்கு சண்டை நந்தனம் இருக்கும். நான் தான் முதல்ல என் காலையாச்சும் உள்ள வைக்கிறேன், கையாச்சும் உள்ள வைக்கிறேன், எப்படியாச்சும் படுத்து கிடுத்து ஒரு விரலையாச்சும் உள்ள நீட்டி குழந்தை டக்குன்னு அப்படி விரலை தொட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஏன்னா அந்த நேரம் இம்பார்ட்டன்ட். டைம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஆயத்தமாயிருக்கும். ஆனால் இவன் வர டைம் தெரியாது. இயேசுவை குறித்து கூட வேதம் அதுதான் சொல்லுகிறது, திருடன் வருகிறதை போல் அவர் வருவார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, என்ன பண்ணுங்க? ஆயத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. அந்த எஜமானன் அவர் எந்த வேளையிலே வருவார் என்று அறியாதிருக்கிறபடியால் ஆயத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த நேரத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு தேவனால் நன்மை உண்டா? தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். பாருங்க, ஒரு குஷ்டரோகி மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவனுக்கு தெரிந்திருந்தது எப்ப போகணும், என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும் என்று சொல்லு. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். தேவன் அப்பதான் பேசுறாரு, என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு. அவருடைய இருதயத்தின் துடிப்பு என்னன்னு பாருங்க, அவருடைய இருதயத்தின் என்ன பாருங்க. ஐயோ, இவன் வெகு நாளா படுத்துன்னு இருக்கிறானே, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இவனுக்கு நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியல, சபையில நடக்கிற காரியத்தினுடைய முக்கியத்துவம் தெரியல, நான் இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்ற முக்கியத்துவம் தெரியல, வந்தோம் கடமையை நிறைவேற்றணும் போனோன்னு இருக்கிறானே என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று போதுமா 38 வருஷம் இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் பத்துன்னு நினைக்கிறீங்களா? அதான் கர்த்தர் கேட்கிறாரு. அவர் அதை கேட்காமலேயே இவன் வெகு நாளா படுத்துன்னு இருக்கிறான்னு தெரிஞ்சு அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இந்த வசனத்துக்கு 6ஆம் வசனத்துக்கு பதிலாக 8ஆம் வசனம் வந்துருக்கணும். அப்படிதானே? 6ஆம் வசனத்துக்கு பதிலாய் அவன் சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் உடனே 8ஆம் வசனத்தை பேசி இருக்கணும். அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் வேகுலத்தை, அவனுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரா, படுத்தது போதுமா? இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வர படுத்தது போதுமா? தேவதூதனம் வந்து ஞாயிற்றுக்கிழமை குளத்தை கலக்கினே இருக்கிறான், போதுமா? பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவ மகிமை இறங்கி வருகிறது, அப்பயும் நீ சும்மா தான் படுத்துன்னு இருக்கிற, போதுமா? கர்த்தர் பேச 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 இருதயத்தை கடினப்படுத்தி நேரத்திற்கு வரமாட்ற, கர்த்தரை ஜெபிக்க மாட்ற, கர்த்தரை துதிக்க மாட்ற, கடினமாகவே உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறதே, இதே நிலையிலே தங்கி இருக்க உனக்கு விருப்பம் தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விருப்பம் தான். 38 வருஷம் ஆயிடுச்சு, இனி நான் வெளில போய் எங்க உழைச்சி, 58 வயசு ஆயிடுச்சு, இனி வெளியில போய் உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை அப்படியே போட்ட ஆண்டவரே அப்படியே வாழ்ந்துன்னு போயிடுறேன். நிறைய பேர் அப்படிதான் சபையில இருக்கிறான். ஆனா மேன்மையானதை கர்த்தர் வைத்து இருக்கிறான். அவன் இதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு அற்புதம் அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. போதுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறீங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறான், போதுமா? இல்லை இன்னொரு 10 வருஷம் போட்டுமா? இன்னொரு 10 வருஷம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நடக்கிறது நடக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும். ஆனா இந்த டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். பாருங்க, மலையின் மேலே ஒரு மரம் எரிகிறது. தூரத்திலே மோசே பார்க்கிறாரு, ஒரு மரம் எரிகிறது, ஆனா எரியல. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. இவர் வேலையில தான் இருக்கிறார். இவருக்கு என்ன வேலை? என்ன வேலை மோசேக்கு? ஆமா, நம்மளுக்கு ஏன் இப்போ போயிட்டு அதை பார்க்கணும், இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது போகலாம் அப்படின்ட்டு இவர் ஆடை மேய்ச்சின்னு போயிருந்தா அந்த நேரம் முக்கியம். வேலையில தான் இருக்கிறாரு. ஆனால் இப்பொழுது ஒரு தூதன் அங்கே இறங்கி இருக்கிறார் என்ற உணர்வு வந்தபொழுது வேலையை விட்டுட்டு உடனே என்ன பண்ணாரு? அந்த நேரத்தை தனக்குரியதாய் மாற்றிக்கொள்ள ஏறி போனார். அப்ப
அப்ப அந்த நேரத்தை பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இங்கே தானே இருக்க போது இந்த மரமும் இந்த மலையும், இங்கே தானே நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னொரு நாள் வரலாம். இந்த வாரம் எழுப்புதல் கூட்டம் இல்லைன்னா அடுத்த வாரம் எழுப்புதல் கூட்டம், இந்த வாரம் அபிஷேக கூட்டம் இல்லைன்னா அடுத்த வாரம் அபிஷேக கூட்டம். 8:30 மணிக்கு தான் போகணும்னு என்ன, 8:30 மணிக்கு போனோம், ஒரு 2 பேர் பாடுவாங்க, ஒரு ஜப குறிப்பு கொஞ்சம் நேரம் நடத்துவாங்க, அப்புறம் போய்க்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்குறாரு, போதுமா? வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு சொல்லினே இருக்கிறீங்களே, போதுமா? இன்னொரு 10 வருஷம் இருக்கிறீங்களா? வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறீங்களே, இப்படியே போட்டுமா? இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேரம் ரொம்ப முக்கியம். அங்கே மறுபடியும் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி சொல்லுகிற காரியம், எழுந்துரு. என்னவா? எழுந்துரு. என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், எழுந்துரு எழுந்துரு. போதும், 38 வருஷம் சர்ச்சில் சேரெல்லாம் கிளீன் பண்ணுது, போதும், எழுந்துரு. என்னது? எழுந்துரு. இந்த நேரம் தேவன் உங்களை தட்டி எழுப்புகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் சபையில் ஆர்டினரி மெம்பராக இருந்திருக்கலாம், பட் கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு எழுந்துரு. நிறைய பேருக்கு சாட்சியா இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா போறவங்க எல்லாம் கேட்கறாங்க, இன்னைக்கு உன்னை யாரு படுக்கை எடுத்துன்னு போக சொந்து? பாக்குறவங்கலாம் கேட்கறாங்க, இன்னைக்கு ஏன் படுக்கை எடுத்துன்னு போற? ஏன்னா இது கர்த்தர் என்னை மாற்றின நேரம், கர்த்தர் என்னை சாட்சியா நிறுத்தின நேரம். இந்த இடத்துல வாரத்துல 38 வருஷமா சும்மா சேர்ல உட்காந்துட்டு நான் போவேன். அந்த இடத்துல வந்துட்டு யாருக்கும் தெரியாம லேட்டா வந்து உட்காருவேன். எல்லாரும் கூட்டம் முடிஞ்சு என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுவேன். ஆனா இனி அப்படி இல்லை. எல்லாரும் பாருங்க, நான் தான் அது, நான் தான் அது. நான் இது வரைக்கும் சும்மா தான் இருந்தேன், இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தேன். 38 வருஷமாய் சபையிலே நான் எதற்கும் பயன் இல்லாதவனா இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, நான் சாட்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நேரம் கர்த்தரோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல் நிச்சயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் மட்டும் போயிட்டானா ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பியும் வந்துருப்பான். ஏன்னா வெளியில போயிட்டாங்க பாருங்க, சோம்பேறியா வேலைக்கு போவாதவங்கள நீங்க வேலைக்கு அமிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 2 நாள்லயே வந்து சொல்லுவாங்க, வேலை பிடிக்கலப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, வேலை பிடிக்கல, அந்த மேனேஜர் சும்மா மொறச்சு பேசுறான், வேலை பிடிக்கல. ஏன்னா இவர் 38 வருஷமா படுத்து பழகிட்டார். இது வரைக்கும் ஊழியத்துக்கு போக மாட்டாரு, இது வரைக்கும் ஜோம் பண்ண மாட்டாரு, இது வரைக்கும் ட்ராக்ஸ் கொடுக்க மாட்டாரு, இது வரைக்கும் வேலை செஞ்சது இல்லை. அப்போ திடீர்னு எழுந்து போ சொல்லிட்டா 2 நாள் கழிச்சு என்ன ஆயிடும்? ஆமா, படுக்க கூப்பிடும், வா, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, அப்படியே கொடாயுது, அப்படியே மயக்கம் வருத போல இருக்கு, ஒண்ணுமே முடியல. ஆமா, அதுக்கு தான் நான் பெட்டு போட்டு வச்சுக்கிறேன், வா நீ வா அப்படின்னு என்ன பண்ணா கூப்பிட்டுனே இருக்கும். நிறைய பேர் அப்படிதான். அப்படியே இங்கிருந்து எழுந்துப்பாங்க, ஆண்டவரே அதிகாலையில நான் ஜெபிப்பேன்ப்பா அப்படின்னுட்டு அலாரம் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் என்னது படுக்க சொல்லுவோம், வா இதுதான் உனக்கு நான் தரிசனம் கொடுக்கிற நேரம், வா அப்படின்னா போய் படுத்து நல்லா தூங்க வேண்டிய. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, படுக்கையை எடுத்து கொண்டு போய். இனி அந்த இடத்துக்கு வந்தா நீ படுத்த அடையாளம் கூட தெரியக்கூடாது. இவங்களா, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா அப்படி என்று ஆச்சரியப்படணும். இங்க யாரும் இருந்தது போல இல்லையே, இடம் நல்லா சுத்தமா இருக்கு, வாங்க இன்னொரு ஆள் அங்க கூட்டின்னு போய் படுக்க வைப்போம். அப்ப பாருங்க, அவனை தேவன் அவன் நிலவரத்தை மாற்றினான், அவன் படுக்கையை மாற்றினான். அவன் அநேகருக்கு, தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தெரியும் 10ஆம் வசனத்தில், ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இந்த ஓய்வு நாளிலே இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு உனக்கு நியாயமில்லையே என்றார்கள். நீ இப்படி இருந்தவனாச்சே, நீ எப்படி எடுத்துன்னு போவ? இது நியாயம் இல்லை, ஒத்துக்க மாட்டோம். நீ நடா ஊழியத்துக்கு வர, நீ நடா பாட்டு பாடுற, நீ நடா ஜோம் பண்ற. ஆனால் அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. வேதம் தொடர்ந்து வாசிப்பில் என்றால் வாசிக்கலாம். மருத்துவமனையில இருந்த அவனை தேவன் ஆலயத்திலே கண்டார். ஹல்லேலூயா. மருத்துவமனையில இருந்தவனை தேவன் ஆலயத்திலே கண்டார். ஆலயத்திலே தான் இயேசு யார் என்று அவனுக்கு தெரிந்து அவர்களுக்கு போய் சொல்லுகிறார், என்னை சுகமாக்கினவர் இயேசு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஹாஸ்பிட்டல்ல தெரியல அவனுக்கு, அந்த பெதஸ்தாவில தெரியல யாருக்குன்னு. ஆனால் அவன் ஆலயத்திற்கு வந்தபொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான்.
ஒரு தெளிவு உண்டாகிறது. எல்லாரிடத்திலும் போய் சொல்லுகிறான், என்னை சுகமாக்கினவர், ஓய்வு நாளிலே என் படுக்கையை எடுத்துக்கொண்டு போக சொன்னவர், என் நேரத்தை மாற்றினவர் இயேசு என்று சொல்லு. ஹல்லேலூயா. இன்றும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம எல்லாம்